வயதுக்கு வந்த பசங்க இருக்கிறாங்க. இந்த வயசுல கிட்ட முடியாது. நீ நம்ம வயிற்று வச்சு கொடுக்க அஜராஜ அப்படிதான் மூடிட்டாங்களே. நீ எதுக்கு வந்த வாங்கோ நல்லா வாங்கி நீங்க செய்யப்படாது. நீ பார்த்துட்டியோ மாமி வெக்க வெக்கமாவா வருது. மாமாவுக்கு கரோட்டு குழம்பு வச்சு மாமா துணுக்கு சிறந்து கட்டுப்பாரு. குழந்தைக்கு போனோம் ராஜா
உங்களால் இந்த லோகம் அழிய போகுது. ஏண்டா அது இருக்கால் பத்தி ஆத்துக்கார் ஆமண்டா அவரு என்ன மெதுவடை கேட்டாரு. அரண்மனையிலே நான் மெதுவடை அப்படியே சுட்டு 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 போட்டா அவர் சுட்டு அதனை தொட்டு தொட்டு மெதுவடை மெதுவடை அதுல தானே புட்டு மாத்த புட்டுவாங்க. வயிறு மெதுவடை அதுதானே மெதுவா போவா. அன்பு மரணம் உடைத்தாய் இருவாழ்க்கை பண்பும் பயணம் இந்த நாட்டுக்கேற்ற மக்களுக்கேற்ற மன்னன் மன்னவனுக்கேற்ற மகாராணி உங்களுக்கேற்ற செல்வங்கள் பிள்ளைக்கேற்ற காவலன் அவர்களை பார்க்க வேண்டும். ஒழுங்கு அவருக்கு யாரோ நம்ம ஊருக்கு யாவல விட்டு கட்டாட்டி இட்டு பொம்மை எங்கேயும் தராது. அஞ்சாடி சவுக்கு குச்சு மட்டும் எடுத்தா தோணியில நல்லா பூரா சீங்கி அவன் தூக்குல ஒரு அந்த வெள்ளாக்க ஐயா பம்பா சிலருடைய பழக்க வழக்கம் யாருன்னா செத்துட்டா சிலருடைய பழக்கம் சேர்ல உட்கார வச்சு தலப்பா கட்டி மாலை இது போல போட்டு காமாட்சம் வழுக்கு ஏற்றி தலைமலை வைப்பாங்க. அணமுடிச்சு வைக்கிறதுன்னு பேர். மன்னனா நினைக்கிறேன் என்ன பொண்ணமா நினைச்சு அணமுடிச்சு வச்சாரு. ஆண்டவர் ரெண்டு கண்ணை கொடுத்துக்கிறான்டா. ரெண்டு கண்ணு ஏன்னா கொடுக்குறான். ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ரெண்டு மூக்கு துவாரம், வாய் மட்டும் ஒரு வாய் கொடுத்துக்கிறான். இந்த வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நல்லதா இருக்கணும். நீ என்ன கொடுக்குறியோ அதான் உனக்கு வந்து சேரும். எத்தனை பிச்சு போடுவேன். சொத்து வாயினா ஓயின் வருமா? ஓய் கொத்தா பொம்மா இதெல்லாம் என்னன்னு வரக்கூடாது. சொறி போடுவேன் பார்க்குறேன். அன்பான வார்த்தை பேசுறா. அன்பா இருந்தா உலகத்தை வெல்லலாம். வீட்டுல கூட அன்பா பேசி பாருங்க. எல்லாருமே அன்பா இருக்கலாம். ஆணவமான வாழ்க்கை, பணம், பதவி, பகட்டான வாழ்க்கை ஆண்டவன் கொடுப்பார். கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவனே பறிச்சு பண்ணா. அன்புக்கு தான் அடிமை, மற்றதுகள் அடிமை கிடையாது. ரெண்டு கண்ணை கொடுத்துக்கிறார். ஒரு கண் பார்வை போயிட்டா கூட ஒரு கண் பார்வையால உலகத்தை பார்க்கலாம். கண் இருந்தா குருடா போய் கேட்பா. மாலை எத்தனை எங்க போடுவாங்க, கழுத்துல போடுவாங்க. நீங்களா போட்டுக்கிறேன் நான் மன்னனா இருக்கிறேனே அதுக்கு காரணமே நாட்டு மக்கள் தண்டை. தங்கள் தலையில்லாதவனுக்கு வேறு தலை இருந்தோம் இந்த பணி மகுடம்
என்னுடைய சிரசில இல்லைன்னா நான் மன்னபடி கழகை சிம்மாசனம் கரத்தில் செங்கோல் மணிமுடி இது இருந்தால் போதாது. நல்ல நாடு இருக்க வேண்டும், அமைதியான நாடு, அதில் அன்பான மக்கள் இருக்க வேண்டும். அந்த அன்பான மக்களுக்கு மன்னனாக இருந்தால் எவ்வளவு பெருமை தெரியுமா? இந்த சத்தியம் ஆட்சி நீங்கள் தவறாமல் சத்திய சீலன் என்ற பெருமத்தை என் நாட்டு மக்களுக்கு எப்படியும் இல்லாமல் கொண்டு வருகிறேன். ஆண்டவன் அருளால் சத்தியாவதி என்ற மத்திய மடங்கு 3 செல்வங்களை பெற்றெடுத்து 3 குழந்தைகள் 2 ஆண் மக்கள் 1 பெண் குழந்தை மூத்தவனுக்கு மாறன் இளையவனுக்கு முத்தழகி பெயர் சூட்டி முத்தாக என்னுடைய குழந்தைகள் வளர்ந்து ஆராய்விட்டார். எதிர்காலத்தை அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். ஆகினால் என் மனைவியார் அன்புக்குரிய சொன்னாதுக்கா பேசுற பிச்சை அறுத்துருவேன். கீழே குடிடா ஆட்டாடு கூட்டா ஒருத்தன் மேக்ஸிங் போட்டு அடிக்கிறதுக்கா நீ சாப்பிடு. அவர் அன்னதானம் போட்டுக்கிறாரு, நான் சாப்பிடும். அந்த முகமா அன்னதானம் போடும். எதனா கோயில்ல அன்னதானம் போட்டாங்கன்னா ஐயா கௌரவமா இறங்கி வர்றியா? இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும்? இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும்? இது எதுக்கு? இது சுத்த வேஸ்ட். ஆனா பை சுத்த வேஸ்ட் ஆகுது. என்ன சொல்றாங்க? வேஸ்டா? இதுவட வேஸ்ட். டேய் அவன் பூஜை பண்ணி பாருடா. சரக ஒரு சூத்தாட்டம். ஏய் என்ன சொன்னா? ஏய் என்ன தொழில் தெரியும்? ஏய் இது எதுக்கு? இது சுத்த வேஸ்ட். இதை விட்டா 1008 தொழில் எனக்கு தெரியும். அவர் வாஜாருக்கு தெரியும். வாஜார வணக்கம். 1008 தொழில் தெரியுமா உனக்கு? சரி இதுல ஏதாவது ஒரு தொழில் சொல்லுங்க. அந்த வாசி பத்தல நாவ் படு. டேய் அந்த கேட்டாங்களா கேட்டா? யாரனா கேட்டாங்களா? சொல்லு. கோத்த நக்கற வேலை. என்ன வேலை? கோத்த நக்கற வேலை. வடைய விரிச்சு போட்டா அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன்ல? அடிக்க மாட்டேன்ல? அது கீழே போட்டு நான் அவனை கூட தானே தான் வருவேன். சத்திய
தோலை விட்டு ஆட்ட அண்ணனுக்கு அருகாம இருக்க வேண்டிய அமைச்சர் விஷால் கோடி விஷால் கோடி எனக்கு எதிரி ஏய் எனக்கு